1000க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அரசு சார்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டரு, பிளாங்கெட்டு, அப்புறம் டிஷர்ட்ஸ் எல்லா ஏஜுக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 7வது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சூரல்மலை பகுதியில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் தொடர்பான தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் ரகுவரன். தற்போது சூரல்மலையில் மீட்புப் பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன? இன்னும் காணாமல் போனவர்கள் சூரல்மலை பகுதியில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது? ஜெனிஃபர், நான் தற்போது சூரல்மலையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கட்டிடத்திற்கு முன்பாக தான் இருக்கிறேன். அந்த பள்ளி கட்டடம் பார்க்கலாம். முதல் தளம் முழுவதுமாகவே சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இங்கே வந்து இந்த மோப்ப நாய்கள் கொண்டு தற்போது இங்கே சோதனை செய்ததில் இங்கே சடலங்கள் இருப்பது தற்போது உறுதியாக இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை தற்போது அதன் கீழே தோண்டும் பணியை வந்து தமிழகத்திலிருந்து வந்து அரக்கோணம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்டிஆர்எஃப் வீரர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியில் மட்டும் தற்போது 7 ஜேசிபிகள், ராட்சச ஜேசிபிகள் கொண்டு தற்போது இந்த மீட்பு பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த சூரல்மலையில் நான் இப்ப இருக்கக்கூடிய பகுதி தான் மேலிருந்து நேராக வரும்போது இந்த தண்ணி பட்டு அதிகமான கசடுகள் சேர்ந்த பகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல் தளம் வரைக்கும் மண் சேர்ந்திருக்கிறதுனால அதிக உடல் இங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த பகுதியில் தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஜேசிபிகள் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. மோப்ப நாய்களும் தெர்மல் ஸ்கேன்களும் இங்கே சடலங்கள் அதிகம் இருப்பதை உறுதி செய்திருப்பதனால இந்த இதானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை வந்து தமிழக அரக்கோணம் தேசிய பேரிடர் மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கமாண்டோ அவர்கள் தலைமையில் தற்போது இந்த சார் வாட் கைண்ட் ஆஃப் hello what kind of work, sir? yeah here what you know this operation here this is the school basically. It is expected during nights no students or no any personnel will be there, but since the landslide comes from this side, it has a zigzag movements and lot of rubbles is shifted to this place. Lot of rubbers is shifted to this place, so we are in suspecting that around 4 to 5 suspect places here, and we have also utilized the cadaver that they have also give us some signals. So it's in the buildings, it's around 4.5 feet rubbles. So we are trying to get whether it's any possibilities. We have to rule out whether it is here or not, but there is chances of this because dead body recovered from this place also yesterday. So there is a chances that this is a possible suspect site. Thank you. இதை பார்த்தீங்கன்னா பேரிடர் மீட்பு மையத்திலிருந்து கமாண்டோ அதிகாரிகள் தலைமையில் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே பேரிடர் அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அன்றிலிருந்தே இந்த பணிகள் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் தற்போது 5க்கும் மேற்பட்ட சடலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால இங்கே கடுமையான தேடும் பணி அந்த சூரல்மலை பகுதியில் 2 பகுதிகள், இந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதி ஒரு பகுதி, அது மட்டும் இல்லாமல் ஆற்றின் ஓரத்தில் கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 2 பகுதிகளை வந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் ராணுவத்தினரும் வந்து எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த தேடுதல் பணியானது தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை களத்திலிருந்து நேரடியாக பதிவு செய்ததற்கு நன்றி ரகுவரன்.